ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து பட்டெக்ஸ் கீழே வந்து இருக்கக்கூடிய வலி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரேடிங் ஆகுது. சில பேருக்கு வந்து சைடிக்கான ஒரு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த பிரச்சனை எதுக்காக வருது, சரிங்களா, ஜாயிண்ட் பெயின் இருக்கு, எனக்கு இடுப்புல பிரச்சனை இல்லை, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனா எனக்கு ஃபுல்லா வலி இருக்கே, என்ன பண்ணலாம்? சில நேரத்துல வந்து முட்டிக்கு வந்து பின்னாடி வலி இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, டயக்னோசிஸ் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டான வேலை நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா, சில நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து லம்பார்ல எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது டிஸ்க்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ நீங்கள் ட்ராக்ஷனோ இல்லை ஐஎஃப்டியோ இல்லை வந்து வேற ஏதாவது டென்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை வந்து இதுக்காக தனியாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே வேஸ்ட். சரிங்களா, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஹிப் ஜாயிண்ட்ல வந்து மசில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, உங்க ஹாம்ஸ்ட்ரிங் மசில், அதாவது பின்னாடி தொடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மசில்ஸோட நேம் தான் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் மசில் சொல்லுவோம். அந்த மசில் வந்து ஆர்ஜின் ஆகிற இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஹிப் ஜாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஃப்ரீயா மூவ் ஆகுதா, ஹிப் மொபிலிட்டி வந்து நல்லா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் சீக்கிரமா உங்களுக்கு கிளியர் ஆகும். எப்பயுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதாவது ஜென்ரலாக வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து பெயின் வரதுக்கான காரணங்கள் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டயக்னோஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து ஏதாவது பெயின் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாட் பேக்கோ இல்லை கோல்ட் பேக்கோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. பெயின் சரியாகலாம் மட்டும் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க. அப்புறம் நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பைரிஃபார்மிக் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். பிட்டத்தில் வலியான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். சரிங்களா, அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அண்ட் இப்போ நான் சொல்லித்தர ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து குயிக்கர் ரிலீஃப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாலே போதும். ஸ்ட்ரெச் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, காலை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. கால் மேல கால் வச்சு இப்படி அழுத்தணும். இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு வலி வந்து வருது பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. காலை வந்து இப்படி வச்சுட்டு அண்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணுவீங்க. இப்படி பண்ணும்போது ஹிப் ஜாயிண்ட், சரிங்களா, சாக்ரோயிலியக் ஜாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாயிண்ட் இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய மசில்ஸும் ஜாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இங்க டிராவல் ஆகக்கூடிய மசில்ஸ், நர்வ்ஸ் பார்த்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் என்ன பண்றீங்கன்னா, கால் மேல கால் போட்டுருங்க, போட்டுட்டு இப்படி கை வச்சுட்டு இப்படி அழுத்தணும். ஓகே, இன்னொரு பண்றேன். கால் மேல கால் போடுங்க, இப்படி கை வச்சுட்டு இப்படி அழுத்தணும். இந்த ரெண்டு எக்ஸசைஸுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களா. இதான் முக்கியமான வந்து ரெண்டு எக்ஸசைசஸ். இந்த ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா குயிக்கா வந்து உங்களுக்கு இந்த பெயின் ரெடியூஸ் ஆயிடும். மேக்ஸிமம் வந்து 10 to 15 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் கூட நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். சரிங்களா, ஒரு செட்ஸுக்கு வந்து எப்படி சொல்றது, அதாவது ஒரு 10 டைம்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல 10 to 15 செகண்ட்ஸ் பண்றீங்கன்னா 5 செட்ஸ் நீங்க பண்ணா போதும், 5 டைம்ஸ் பண்ணா போதும். ரிலீஃப் பண்ணி பாருங்க, அதாவது எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, ரிலீஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. ஸோ ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. பாய்.